அனைவருக்கும் வணக்கம். பாரத் மாதா தேஷ்பக்தி குடும்பக்கம் இது ஒரு ஆன்மீக சமூக நல இயக்கம். நம் நாட்டின் மக்கள் அனைவரையும் இணைத்து ஒரே குடும்பமாக்கி, வசுதேவ குடும்பமாக்கி அனைவரும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற இந்தியாவை வல்லரசாக்குவதற்கான முயற்சி நாம் எல்லாம் இணைந்து செயல்படணும் என்ற ஒரு முயற்சியில் இயங்கப்படும் ஒரு சமூக நல அமைப்பு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. அரசியல்வாதிகள் அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாம் அரசியல்வாதிகளுக்கு ஏழை நடுத்தர மக்களின் சார்பாக ஒரு 6 அம்ச கோரிக்கையை நாம் அவர்களுக்கு முன்வைக்கிறோம். இதன் மூலமாக ஏழை நடுத்தர வர்க்கத்தோடைய பொருளாதார மேம்பாட்டையும் அதன் மூலம் நாட்டை வல்லரசாக்குவதற்கான முயற்சி இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றது. இதற்கு அரசியல்வாதிகளுடைய முக்கியமான பங்கு இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டியது நம் அனைவரும் ஒரே குரலோடு அவர்களை செயல்படுத்துவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான முதல் கோரிக்கை என்னென்றால், இந்தியாவில் அனைத்து நதிகளையும் இணைக்கிறது. இது நம்ம சுதந்திரத்தான் பேசிட்டு இருக்கோம், ஆனால் அது நடக்காமல் இருக்கு. இது நடந்துச்சு அப்படின்னா இந்தியா வல்லரசு ஆயிடும். அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அனைவரும் கிராமத்தில் எல்லா விவசாயிகளும் சரி, நகரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சரி சுபிக்ஷமாக சந்தோஷமாக வாழ முடியும். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம செயல்படுத்தணும்னா, நம்ம நதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா, கங்கா, கோதாவரி, கிருஷ்ணா, அந்த பக்கம் மகாநதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலில் கிடக்கிறது. இந்த கடலில் கிடக்கிற தண்ணியை ஒரு பங்கு நம்ம என்ன பண்ணோம், பெரிய பைப்லைன் மூலமா நம்ம நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸு, ரயில்வே லைன் இது ஓரமாக இந்த பெரிய பைப்லைன் ஒரு 10 அடி பைப்லைன், அது கூட சின்ன ஒரு 6 அடி 7 அடி பைப்லைன் போட்டால் போதும். அந்த பைப்லைன் மூலமா கேஸ்டிக் பைப்லைனில் அந்த தண்ணியை நம்ம கொண்டு இந்தியா முழுக்க அனைத்து கிராமங்கள், அனைத்து நகரங்கள், அனைத்து முனிசிபல் ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே அந்த பைப்லைனை கொண்டு அது மூலமா அனைத்து நதிகள், குளங்கள், ஏரிகள், ரிசர்வாயர்ஸ் இந்தியாவில் இருக்கிற மொத்தத்துக்கும் எல்லாத்தையும் அந்த தண்ணியை கொண்டு நம்ம நிரப்பணும். அது மூலமா என்ன ஆகும்னா, மக்கள் அனைவருக்கும் குடிநீர், அப்போ விவசாயத்துக்கு தண்ணி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மக்களுக்கு அவங்க தேவையான தண்ணி எல்லாம் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டில் விவசாய வளர்ச்சி மேம்பாட்டு ஏற்படும். அப்புறம் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். இதன் மூலமா கிராமங்களில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, நகரங்களில் மக்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய மேம்பாட்டு ஏற்படும் போது நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் விலை கம்மியாகும் போது மக்களின் சேமிப்பு அதிகமாகும். இது மூலமா மக்கள் அனைவரும் அவருடைய பொருளாதார வளர்ச்சி கொண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மூலமா நம் நாடு வல்லரசாகிறதுக்கு ரொம்ப செயல்படுத்த முடியும். இதற்கு நம்ம மினிமம் காஸ்ட்ல இந்த பைப்லைன் மூலமா தண்ணி கொண்டு வரணும். இந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து நதிகளும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் குஜராத்லேருந்து அந்த பக்கம் மணிப்பூர், எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்றி நம்ம பசுமை புரட்சி கொண்டு இந்தியாவை வல்லரசாக்கணுன்றதுக்கு அனைத்து மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்கள், தேசத்தில் பிரதம மந்திரிலேருந்து எல்லாரும் இணைந்து நாமெல்லாம் ஒரு குடும்பமாக அதை செயல்படுத்தணுன்றதுக்கு நாம் இந்த முயற்சி எடுத்தோம்னா இந்தியாவில் சுபிக்ஷம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அமைதி, சந்தோஷம் எல்லாரும் இந்தியா ஒரு வல்லரசு ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான வழி. இதை செயல்படுத்தணுன்றது நாம் மக்கள் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய குரல் எழுப்பி அனைத்து அரசியல்வாதிகளையும் இந்த நதிகள் இணைப்பு திட்டத்தின் மூலமா தண்ணி கொண்டு சேமிக்க நம்ம வேண்டிக் கொள்கிறோம். மற்ற அம்சங்களை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கணும். நன்றி. ஜெய்ஹிந்த்.